நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்எஃப் விளையாட போகிறோம். எஃப்எஃப்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கெட் விளையாடிட்டு அப்புறமா சிஎஸ் விளையாட போகிறோம். நாங்கள் பிக்கெட் போவோம். இதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் தட்டி விடுங்க கைஸ் ப்ளீஸ். வந்துட்டோம். எனக்கு எப்போனா பிஆர் சிஎஸ் விட பிகெட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு பாருங்க விளையாடுறதுக்கு ஏதாச்சும். இந்த வந்து பார்த்துருக்குங்க. இது இருக்குன்னு காமிச்சிட்டாங்க. அப்படி நம்ம இல்லைன்னா நம்ம எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இதுவே போட்டுருவேன், பிகெட்டே போட்டுருவேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லை ப்ரோ பிகெட் நல்லா இருக்குது நீங்கள் பிகெட்டே போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பிகெட்டே போட்டுருவேன். சரி ஆஹா எம்பி பாட்டி அடிக்கிறது இங்கே சரி வேணாம். நீங்கள் வேறு ஏதாவது ஷார்ட்கட் கட்டா நல்லாயிருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு குழந்தை எடுப்போம். புதுமை பார்த்தீங்களா, இதுதான் மாயம். எங்கும் காணா மாயம். இந்த பக்கம் அடிக்கணும், யாரா அடிக்கிறீங்களே போட்டனா பழகா இருக்கான்னு நினைக்கிறேன். இதை எடுத்துப்போம், ஸ்மோக் பாம்பு போட்டுக்கலாம். போட்டான் பைபிள் விக்கெட் எடுத்துட்டான். அவனுக்கு திடீர்னு போய் ஒரு அங்கன்னு ஒரு அட்டி சாவுடா நாயே. என்ன மாட்டேன் மொக்க மொக்க எடுத்துட்டான். இதுதான் கண்டிப்பாக ஏதோ இந்த கண்டா எடுத்துருப்பான் இந்த மாதிரி. ஐயோ நான் வேறு இங்கே இறங்கிட்டேன், கொஞ்சம் அப்படி காரணம். சரி அதுக்குள்ளேயே அவனையோ போட்டான். ஐயோ பாரு போட்டு ஒரே அடி போட்டு போயிட்டோம். அவ்வளோதான், எப்பயாவது கரெக்டாக இருக்கணும். இறங்கிட்டோம். ஏதோ கன் கொடுத்துருக்காங்க. ஸ்கோப் நல்லா இருக்கா? ஓகே ஸ்கோப் நல்லா இருக்கு. சரி அம்பே பெரிய சண்டை நடந்தாக்கும். அம்பே நாக்கு ஒரு கில்லு. போட்டான் இந்த தம்பியை நான் தான் போட்டு தள்ள போனேன். எங்கே இறக்கி விடுங்களானா நாங்கள் இறக்கி விட்டுருக்காங்க பாருங்க. சார்ஜ் பூஸ்டரு விளங்க முடா போயிட்டு ஒரே அடி ஓசிக்கிட்டு தான். எனக்கு சத்தியமாக பிடிக்கலங்க.
சரி மறுபடியும் அங்கே இறங்குவான். நம்ம நண்பர்களும் அங்கே இறங்கி விட்டார்கள். ஆனால் என்ன கண்ணு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏதோ நான் பார்த்தேன் ஸ்டார்ட் பண்ணுமா அடிக்கிற ரேஞ்சுக்கும் அவனும் சம்மந்தமே இல்லாத ரிப்பேர் பண்ணி டங்குன்னு சவுண்டு கேட்குது. இப்போ இருங்க இருந்துச்சு பார்த்துருப்போம். தம்பி எங்கே இருக்கீங்க? அங்கேருந்து போட்டுனுக்குறான். என்ன இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வரீங்க, இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வரீங்க, எதுக்குடா வாடா. நிறைய பேர் இறங்குறாங்க. சரி பார்த்தீங்களா மேப்பை பார்த்தீங்கன்னா இளம் போட்டு வச்சுக்கிறாங்க. முகூர்த்தம் இங்கே பாருங்க ஒரே அழிச்சுப்புடி ஒருத்தனை பின்னாடி இருந்து அடிச்சான். சத்தியமா கேடு பேருதுடா. என்னடா பேரு என்ன மட்டுமே அடிப்பீங்க, மனசாட்சி இல்லையடா. என்ன மட்டும் அடிச்சா இது தப்புடா. ஆஹா போட்டான், மறுபடியும் போட்டான். ரிவைவ் பண்ணி விடுவோம். ரிவைவ் பண்ணா போடுங்க. ஏகே அவ்வளோதான் முடிஞ்சு. ஹாய் ஆகும். சரி காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது போவோம், சிஎஸ் ரேங்க் போவோம். சிஎஸ் ரேங்க் போயிட்டு என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். Free Fire India is set. Revenge tastes sweeter with superior fire. Shall we give them a sweet dream or a nightmare? மொக்கையான கொடுத்துட்டு ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. 3 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த மேட்ச்ல கொடுத்துருக்கானுங்க. நியாயமே இல்லடா, நியாயமே இல்லை. Defeat அவ்வளவுதான் முடிஞ்சு. You know how it works. We fall, we get up, we keep fighting. Okay.
இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம். யூஎம்பி கையில் இருக்குது. அதுவும் 2x ஸ்கோப்போட இப்படி போயிட்டு அங்கே ஒருத்தன் இருக்கான். பார்த்தீங்களா? இலை டேய் டேய் ஓசிக்கிட்டு போறோம். நான் 2v2 ஆடணும். நானா நம்ப முன்னாடி இருந்து வாக்தான். அவ்வளோதான். இதுவும் டிஃபெக்ட். நக்கிக்கின்னு போச்சு. மூடுங்கடா. அடிக்க துப்பில்ல. நம்ம தான் அடிக்க துப்பில்ல. ஆம்சான இருக்கோமா? யூஎம்பியா பாக்கு வெத்தலை பாக்கு டாம் டோம் டையா அஸ்கலக்கடி புஸ்கலக்கடி போய்யா பாடிட்டு போவான். அதுதான் சூறாவளி மாதிரி ஒரு நியாயமே இல்லடா. டே பாருங்க Double takedown. இதுல ரெண்டு ஜெயிக்கல. We get up. அவ்வளவுதான் முடிஞ்சு. Keep fighting. எதை எடுப்போம்? இது ஒன்று எடுப்போம். ஸ்கில் எடுப்போம். இல்ல நம்ம 4 பேர் அவனுக்கு 1 4v1 செத்துறானுங்க. சரியான அடி இருந்துச்சு. முடிஞ்சு MP40 கச்சிக்கிட்டு நம்மளுக்கு இப்போ MP40 கடிச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ. நம்மதான் எல்லாமே நம்மதான் போட்டு தாக்குறோம். ஜெயிக்கிறோம். அது பொழக்கிறோம். MP40 வேற இது கைக்கு வேற நம்ம கடைச்சானுங்கன்னா செத்தாங்க. அவனும் அந்த பில்டிங்ல ஏறி உக்காந்துக்கிறானுங்கடா. இல்லு இருந்தா நேர்ல வாங்கடா. ஐயோ இந்த நினைக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட் நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்றது தான் நம்மளோட.
அவன் என் கில்லு வேணும்டா, என் கில்லு வேணும்டா. அவன் என் கில்லு வேணும்டா, என் கில்லுடா, என் கில்லுடா. வந்து கொஞ்சம் ரிவைவ் பண்ணுறா. வந்து ரிவைவ் பண்ணுறா. இதெல்லாம் அநியாயமாக இருப்படா. Double takedown. வாங்கடா. சரி காய்ஸ், இந்த வீடியோவோட இந்த மேட்சோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், மாசாக பார்ப்போம். ஓகே, இதோட நம்ம முடிச்சுப்போம். வரட்டா, டாடா பாய்.